சோதரம் பண்ணினோம். ஆண்டவர் அவர்களை எழுப்பினார். அப்படியே கட்டிலில் இருந்து அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். கட்டில் மேல ஒரே குதி, ஒரே நடனம். அன்று முழுமையாக அவர்கள் சுகமடைந்தார். அப்பதான் நான் உணர்ந்தேன், நான் எனக்கு பயந்துகிட்டு இருந்தேன். நான் ஒண்ணுமில்லாம விசுவாசத்துல ஒண்ணுமில்லாம இருந்தேன். ஆவியின் பிரசனம் எல்லாம் உணராம இருந்தேன். ஆனா இந்த வரங்கள் பாரு, வரங்கள் மாறாதவைகள், அழைப்பு மாறாதது. இன்னைக்கும் அதே வரங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க சொல்லலாம், எனக்கு ரொம்ப பரிசுத்தம் கிடையாது, எனக்கு ஜெபம்லாம் பண்ண தெரியாது. ஆண்டவர் ஒரு வசனத்தை காமிப்பாரு. அதன்படி நீங்கள் செய்யும் பொழுது, சொல்லி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் உங்கள் கரங்கள் மூலமாக அற்புதங்களை செய்வார். வியாதியஸ்தரை குணமாக்குவார். எல்லா ஊழியங்களிலும் இதை மகிமையாக நாம் காணப்போகிறோம். No more talking, but we are going to do the working by the power of the Holy Spirit. ஆண்டவரே, என்னையும் அது வல்லமை நான் நிரப்பும், உபயோகப்படுத்தும் எல்லாரும் சொல்லுவீர்களா? எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் வேணும்? கர்த்தர் இந்த கிருபையை உங்கள் மீது வைப்பாராக, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாராக. இன்னும் அடுத்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம். ஆண்டவர் போதகர்கள் மூலமாக, மீடியா பிரசங்கியார்கள், பாடகர்கள் மூலமாக, சிறுமைப்பட்டவர்களுக்கு சேவை செய்கிறவர்கள் மூலமாக, வணிகம் செய்கிறவர்கள் மூலமாக, தொழில் முனைவோர், மருத்துவர், பொறியாளர், வழக்கறிஞர், இவர்கள் மூலமாக, மனித உரிமைகளை நிலைநாட்டுகிறவர்கள் மூலமாக, விதிமுறைகளை ஒழுங்குகளை நடைபடுத்துகிறவர்கள் மூலமாக அவருடைய தீர்க்க தரிசன வல்லமை விளங்கச் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு பிசினஸை கொடுத்திருந்தால் உங்கள் பிசினஸ் புதிய விதத்திலே செயல்பட ஆரம்பிக்கும். God is going to open new doors for you and you will get into a new realm in the business, new realm in your academic professional mission, new realm in your lawyer profession, new realm in the media, new realm in the ministry, full of the Holy Spirit's leading. புது கிருபையை கர்த்தர் கொடுப்பார். எல்லாம் மாறும். நீ மறுபடியும் அநேக தீர்க்கதரிசிகளை, அநேக ஜனங்களையும், ஜாதிகளையும், பாஷைக்காரரையும், ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாய். எப்படி யோசேப்புக்கு தேசத்திலே ஆகாரத்தை உருவாக்கி, ஆகாரத்தை விளையச் செய்து, அதை பெருகச் செய்து, அதை பிரிசர்வ் பண்ணி, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, ஒரு ஃபைனான்சியல் மாடலை கொண்டு வந்து முழு ஹியூமனிட்டியையும் காப்பாற்றும்படியான ஞானத்தை, புது ஞானத்தை கர்த்தர் கொடுத்தாரோ, அதே கிருபை அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வருடத்திலே கொடுக்க போகிறார். Everything is going to become new. என் மகள் சொன்னது போல, இந்த ரெவலேஷனை, ஷேரன் சொன்னது போல, இந்த ரெவலேஷனை கர்த்தர் கொடுக்கும் பொழுது பயப்படாதீங்க. ஊழியத்திலே புது ரெவலேஷனை கர்த்தர் கொடுப்பார். புதிய விதத்திலே ஊழியத்தை ஸ்தாபிக்க கர்த்தர் கொடுப்பார். பழையவைகளை விட்டுவிட சொல்லுவார். பயப்படாதீங்க. பிசினஸ்ல புது வாசலை திறப்பார். புது விதமாக புது ப்ராடக்டை கொடுத்து, புது மிஷனை கொடுத்து வேலை செய்ய வைப்பார். புது காரியங்களை படிக்க வைப்பார். பயப்படாதீங்க. அதை தைரியமாக செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். அதன் மூலம் தேசிய அளவிலே அவருடைய பெயரை தரித்திருக்கிறவர்களை உயர்த்துவார். பரிசுத்த ஆவியானுடைய லீடிங் மூலமாக எல்லாவற்றிலும் ஒரு உயர்வை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த வருடத்திலே கொடுக்க போகிறார். ஆண்டவர் அது நிமித்தம் உங்கள் பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். ஒவ்வொருவர் பெயரையும் ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். பெயர் உடைந்து கிடக்கும் இந்த நிலைமையிலே ஆண்டவர் உங்கள் பெயரையும், உங்கள் பதவியை ஆண்டவர் திரும்ப எழுப்புவார், திரும்ப கட்டுவார். உங்கள் அந்தஸ்தை திரும்ப கட்டுவார், உங்கள் ஆஸ்தி கட்டுவார், உங்கள் பொருளாதாரத்தை திரும்ப கட்டுவார், உங்கள் ஊழியத்தை திரும்ப கட்டுவார். இதை நம்புகிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுவீர்களா? எல்லாம் திரும்ப கட்டப்படும், எல்லாம் திரும்ப கட்டப்படும். இதுல ஒரு ஃப்ரூட் இல்லையே சுவாமி, நான் ஓடிடலாம் போல இருக்குதுன்னு நீங்க இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் நடராஜன், நீங்க உங்க குடும்ப வாழ்க்கையை குறித்து அப்படி இப்பொழுது சொல்லுகிறீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார். மனைவியை விட்டு, பிள்ளைங்களை விட்டுட்டு இங்க ஓடிடலான்ட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் குடும்பத்திலே என்னுடைய மகிமை விளங்கும். உன் குடும்பத்தை திரும்ப கட்டுவேன். உன் குடும்பத்தை நடத்தும்படியான ஞானத்தை தருகிறேன். புது வழியை நான் உருவாக்குகிறேன். உன் பிள்ளைகள் நிச்சயமாக செழிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் என்னை சேவிப்பார்கள். உன் பிள்ளைகள்
பிள்ளைகளில் ஒரு பிள்ளை வெளிநாட்டிற்கு போகும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வார். அத்தனை பேரும் ஆண்டவரை பின்பற்றியவர்களாக மாற்றுவார். நடராஜன், இந்த கூட்டம் முடிந்த பிறகு என்னை வந்து சந்தியுங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதே போல எத்தனையோ பேர் எல்லாம் உடஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் இன்று முதல் எல்லாவற்றையும் கட்டி எழுப்புவார். எல்லாவற்றையும் மீண்டும் கட்டி எழுப்புவார். தைரியமாக இருங்கள். எரேமியா 31:4 படி, இஸ்ரவேல் எனும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். எத்தனை பேர் இதை நம்புகிறீர்கள்? அப்பா, இதை செய்யும் என்று சொல்லுங்கள். மறுபடியும் நீ ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடு மேள வாத்தியத்தோடு புறப்படுவாய். நீ மறுபடியும் கட்டப்படுவாய். நீ மறுபடியும் கட்டப்படுவாய். உன்னை கட்டு வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தைரியமாக இருங்கள். உங்கள் வீட்டை கட்டுவார், வியாபாரத்தை கட்டுவார், ஸ்தாபனங்களை கட்டுவார், கட்டமைப்பை கட்டுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தை. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உங்கள் மீது இறங்குவதாக. இந்த வருடத்திலே விசேஷமாக ஆண்டவர் ஒரு பாதுகாவலை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். சகரியா 2:5 படி ஆண்டவர் மகிமையான பாதுகாவலை தருவார். இவ்வளவு நாட்கள் ஊழியம் பண்ண, சேவை செய்ய நாம் முனையும் பொழுது ஒரு அடி விழும், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும், நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாம போயிடும். ஆனால் இன்று முதல் ஆண்டவர் சமாதான வேலியை உங்களை சுற்றிலும் வைக்கிறார். உங்களை சுற்றிலும் உங்கள் எல்லைகளில் சமாதானம் இருக்கும். இயேசுவின் நாமத்தில் சமாதானம் இறங்குவதாக. அத்தனை பேரும் சமாதானத்தோடு சேவை செய்யும்படி, வாழும்படி ஆண்டவர் அருள் புரிவாராக. கடைசியாக தேசம் எங்கும் இன்னொரு முறை இந்த வருடத்தில் இருந்து சுவிசேஷம் அறிவிக்கும்படியான வாசல் திறக்கும். ஆண்டவர் இதை செய்ய போகிறார். மத்தேயு 28:20 படி எல்லா இடங்களுக்கும் நாம் போய், சிதறி போனாலும் எல்லா இடங்களுக்கும் போய் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக வாசலை ஆண்டவர் திறப்பார். புது புது இடத்திலே அநேகரை கொண்டு போய் ஸ்தாபிப்பார். நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு உங்களை குலுக்கி வெளியே கொண்டு போக போகிறார். புது இடத்தில் கொண்டு போய் உங்களை ஸ்தாபித்து உங்களை வல்லமையான தீர்க்கதரிசிகளாக உபயோகப்படுத்துவார். அதனால ஆண்டவர் புது இடத்தை ஓபன் பண்றாரு. இதுக்கு போலாமா, இது இவ்வளவு நாள் பண்ணியிருக்கிறேனே, இது விட்டுட்டு போனா எதிர்காலம் என்னன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். நாம் கேட்டது போல புதிய காரியத்தை செய்வார். நமது பேராய் சொன்னார், புதிய காரியத்தை செய்வார். அதை எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இப்பொழுது அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்க போகிறார். நாம் யாவரும் இருக்கும் இடத்தில் எழும்பி நிற்போமா? இப்பொழுது கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் கட்டி எழுப்புகிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குரிய தீர்மானத்தின்படி உங்களை கட்டி எழுப்புகிறார். அவரே உங்கள் மூலமாக எல்லாவற்றையும் கட்டி எழுப்புவார். அதற்கு தமது பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மீது இப்பொழுது ஊற்றப் போகிறார். வாய் திறந்து, இயேசுப்பா, என்னை உமது ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லி